விஜய் கிருஷ்ணா, ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வர வேண்டியிருக்கு. யார் சார் அந்த எட்டப்பன்? 3 நாளாக எல்லாரும் அவருன்னு ராகுல் யாருன்னே சொல்லாமல் போயிட்டாரு. சிக்கல் என்னென்னா, அவர் எட்டப்பன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் கொந்தளிக்கும் பிரச்சனையான காவேரி நோ ஆன்சர்ஸ், நோ கொஸ்டின்ஸ், மேகதாது நோ கொஸ்டின்ஸ். ஆனால் டீலிமிட்டேஷன் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு, வரும்போது பார்க்கலான்னு தான் திமுகன்னு சொல்கிறாங்க. என்ன சார் இந்த திசை திருப்பு முயற்சின்னு தான் அவங்க குற்றச்சாட்டு. யார் இந்த எட்டப்பன்? இல்லை, ஃபஸ்ட்டு யார் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கு? அதாவது இதுக்கு முன்னாடியில இருந்து சரிங்களா, முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரிங்களா இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிச்சிருக்காரு. அதே மாதிரி பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிச்சிருக்காங்க. நாங்க அவங்களதான் சொல்லியிருக்கோம். இல்ல சார், நாங்க சொன்னோம் இது ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டோட உரிமைகள் சார்ந்த பிரச்சனை. இதில் கட்சி பாகுபாடு இன்றி, ஏன்னா எல்லாருமே அரசியல் பண்ணுறது நம்ம மக்களுக்காகவும் நம்ம மாநிலத்துக்காகவும் சரிங்களா. இதில் எந்த பாகுபாடின்றி நம்மளோட மாநிலத்தையும் நம்ம மாநிலத்தோட உரிமையை தான் முன்னிறுத்தணும். அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம், இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா. இதில் நீங்களே சம்மந்தமே இல்லாமல் நம்மள தான் சொல்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறது எப்படி? இன்னொன்று என்னென்னா, த கோர் டெனட்ஸ் ஆஃப் டிஎம்கே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே கூட தான் இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. த கோர் டெனட்ஸ் ஆஃப் டிஎம்கே என்னது? ஃபெடரலிசம், லிங்குஸ்டிக் ரைட்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் மாநில சுயாட்சின்றதை அவங்க உயிர் மூச்சா வச்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த இஷ்யூவை, இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரோஆக்டிவாக மற்ற ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் சரி, மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் கிட்ட முன்னாள் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எடுத்து வச்சாரு. இதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொன்னது அவர் சரிங்களா. அதே மாதிரி ஒரு லீடருக்கும் ஒவ்வொரு லெகசி இருக்கும். திஸ் இஸ் சம்திங் கனெக்டட் வித் ஹிஸ் ஓன் லெகசி. ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு லெகசி வரும். இது அவரோட லெகசியில் இது ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி இன்னொன்று நம்ம தோழர் சாதிக்கிருக்காரு, நீங்கள் இருக்கீங்க. இது முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் சொன்ன அதே வார்த்தை தான். என்னன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரம் வரும் போவோம் சரிங்களா, கொண்ட கொள்கை மாநில சுயாட்சியை உயிர் மூச்சாக கொண்டவர்கள் அதில் நிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் அவங்கள சொல்லவே இல்லை சரிங்களா. சொல்லிட்டேன்ல, வரும்போது வெயிட் அண்ட் வாட்ச், நகலை எரித்த திமுக வெயிட் அண்ட் வாட்ச்னு சொன்னதற்கு பின்பாக நீங்க இதை பேசுறீங்கன்னா அவங்க நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஐயம் இருக்கா? இல்ல, இது திமுகன்ற வார்த்தையை நாங்கள் ஐயப்பாடு இருக்கா? என்னது அந்த நிலைப்பாட்டில் ஒரு ஐயம் இருக்கா? அதாவது திமுகன்ற வார்த்தையே சொல்லலை. யார் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசினாலும் சரிங்களா, இது யாரும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த விஷயத்துல போயிடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாடோட மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் சார்ந்த பிரச்சனை சரிங்களா. இன்னொன்னு, இந்தியாக்கே பல விஷயங்கள்ல வழிகாட்டியா இருந்திருக்கிறது தமிழ்நாடு. இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூலயே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் முன்னோடியா இருந்திருக்கும். இந்த சூழ்நிலை எந்த ஒரு கட்சியுமே நீங்களா அசியூம் பண்ணிக்கிறது. நீங்க பேரை சொல்லாம சொன்னதுதான் பல இடங்கள்ல. ஒரு கேள்வி வச்சிடுறேன். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த தருணத்தில், இந்திய தருணம் மட்டும் இப்போ இருக்கிற இந்த நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை. அங்கே ஆட்சியில் இருக்கிறது யாரு? காங்கிரஸ். ஆனால் அது சார்ந்த கேள்வி இல்லாமல் டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு எதிராக நம்ம பேசுவது என்பதே ஒரு மடைமாற்று முயற்சி தானே. அட்ரஸ் பண்ணல. நீங்க இதை எந்த அர்த்தத்தில் மடைமாற்று முயற்சின்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பில்லு எப்போனாலும் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் தேசிய செய்தி தொடர்புத்துறை பொறுப்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த இஷ்யூவை பேசியிருக்காரு. ஏன் இப்போ வரும் நாட்கள் இன்னும் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது செஷன் சரிங்களா. எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். நீங்க அதை எப்படி மடைமாற்றம்? நேற்று அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகாவில் நடக்குது. கர்நாடகா தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஆடிப்பெருக்கு இன்னைக்கு ட்ரையான ஒரு ஆடிப்பெருக்கா இருக்கு. ஆனா நாளைக்கு வரும் சார் இந்த பில்லு, நான் இன்னைக்கு பேசுறேன், இன்னைக்கு இது அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்றது தானே. அதனால தான் இந்த கேள்வி. நீங்க திரும்பி நான் சொல்றேன், இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ எப்போனாலும் வரலாம். தமிழ்நாடு காவேரி இஷ்யூ முக்கியமான இஷ்யூ. ரெண்டு இஷ்யூமே நான் சொல்றேன். நீங்க இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவா இருக்கட்டும் சரி, காவேரி இஷ்யூவா இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே எந்த தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கான இஷ்யூ கிடையாது. இது ரெண்டுமே நம்ம மாநிலத்தை பத்தி, நம்ம மாநிலத்தோட உரிமைகள் சார்ந்த இஷ்யூ சரிங்களா. ஒன்னு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இன்னொன்னு நம்ம நேச்சுரல் ஷேரிங் சரிங்களா. இது சார்ந்த விஷயம். இதுல மடைமாற்றத்துல எதுவுமே இல்லை. நாங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கோமே. காங்கிரஸ் அதாவது டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாதுல ஒரு கல்ல கூட வைக்க முடியாதுன்றத காங்கிரஸ் ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு இருக்கோமே. நாங்க ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு தானே இருக்கோம். ஏங்க, நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாடு விவசாயிகள் தாங்க எங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தாங்க. இதுல இன்னொரு விஷயமும் கேட்கறாங்க. தமிழகத்துக்கு வராரு ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரசினுடைய தலைமை கிட்டத்தட்ட அவர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் சொல்வது இறுதின்னு. விஜயை பார்த்துருக்கலாம், முதல்வரை பார்த்துருக்கலாம், இது விஷயமாக பேசியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம். ஆனால்
வந்து ஒரே நாளில் போனார் அப்படின்னா அந்த தவிர்த்து ஒரு கேள்வி எழுப்பப்படுமோ இல்லை காவேரி பற்றி பேசிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் அப்படின்றாங்க. இல்லை, அது வந்தது ஒரு இன்டர்னல் ப்ரோக்ராம், சரிங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர்கனைசேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம். புதுசாக, ஏன்னா இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே SSAல புது மாவட்ட தலைவர்களை நியமிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாநிலமாக. அதில் எல்லா மாநிலங்களையும் ஆந்திராவில் போயிருக்காரு, மற்ற எந்த மாநிலங்களில் SSA மூலயமாக புது மாவட்ட தலைவர்களை நியமிச்சிருக்காங்களோ அதை எல்லா மாநிலங்களையும் 10 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் கடைசி நாள் தலைவர் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு, அவங்க குடும்பத்தோட உரையாடுறாரு, போட்டோ எடுத்திருக்கிறாரு. இது இந்தியா ஃபுல்லாக. இதை தாண்டி நீட்டு சார்ந்து நீட்டு குடும்பங்களோடலாம் பேசும் பொழுது அதில் தான் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு, பலதை பேச. அப்போ இந்த காவேரி சார்ந்த விஷயத்துக்கு முன்னே நாங்கள் தான் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கோமே. அப்படியா? காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக காவேரி சார்ந்து பேசிட்டே இருக்கோமே. we are in the interest of தமிழ்நாடு ஃபார்மர்ஸ், சரிங்களா? தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்க்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்களோட தேவைகள் தான் எங்களோட முக்கிய தேவை, சரிங்களா? ரைட். ஆனால் இது நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் விஜய் கிருஷ்ணா அவர் சில விஷயங்கள் சொல்றாரு சார், வந்தே மாதரம் ஆகட்டும், இல்லை பல விஷயங்கள் மத்திய பாஜக அழுத்தத்தோடு தான் பலது நடக்குதுங்க. ஆட்சியில் பங்குன்ற ஒரே காரணத்தில் காங்கிரஸ் வாய் மூடி மௌனியாக பல விஷயங்களை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருந்தால் போதுன்ற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. இங்கே வந்து இந்த சுதந்திரம் காக்கப்பட வேண்டும், டெமோக்ரஸிக்காக நாங்கள் கவர்னர் அதனால தான் ஆதரவு கிடையாது கூட, இதெல்லாம் ஹம்பக். ஒரே விஷயம், பதவி கிடைச்சிருக்கு, அவங்க எங்கே அனுப்பிக்கிறோம். இல்லை, இது வந்து ரொம்ப அர்த்தமற்ற விஷயம், சரிங்களா? ஏன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து அவர் உண்மையிலே பதவி மீது ஆசையற்றவர். அவர் அகில இந்திய தலைவராக இருக்கிறத திரும்பி ஏற்றுக்க சொன்னாங்க எல்லாருமே. எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு கையெழுத்து இயக்கம் மாதிரி நடந்தது. அவர் அதே வேணான்னு சொன்னவர். அவருக்கு பதவி மீதுலாம் ஆசை கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், காங்கிரஸ் எந்த கட்சி எந்த இடத்துல மாநிலங்களோட உரிமையை விட்டு கொடுத்தது? எல்லா இடங்களும் இந்த மாநில உரிமைக்காக காங்கிரஸ் கட்சி பேசியிருக்கு. இல்ல, அதான் நான் சொன்னேன். கேள்வி வச்சுறேன், அந்த மாநிலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பு போகக்கூடாதுன்னு குரல் கொடுத்தவர் மேகதாது விஷயத்துல குரல் கொடுத்திருக்கலாமே அப்படின்றதும் ஒரு அடுத்த கேள்வியா வருது. இல்ல, சொல்லிடுறேன், மேகதாது கட்டுறதுக்கு ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம், சரிங்களா? இன்னொன்னு, மேகதாது விஷயத்திலயும் சரி, நீங்க நடக்கிற காவேரி டிஸ்பியூட்லயும் சரி, நியாயம் யார் பக்கம் இருக்குன்னா தமிழ்நாடு பக்கம் இருக்கு. ஆனா எல்லாரும் எங்க கேள்வி கேட்கணும்? நீங்க இப்போ பேசும்போது நம்ம தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, இல்ல மற்ற தோழர்கள்லாம் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி DK சிவகுமார் கிட்ட சொல்லி பேச, இது ரொம்ப இன்ஃபார்மலான ஸ்பீச். அவர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக நீங்க பேச்சு வாக்குல பேசிக்கலாம், சரிங்களா? நம்ம எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது எங்க? பிரதமர் மோடி தலையிடணும்ல சார். கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை இழக்குது சார். அவங்க என்னது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கமிட்டியும் அதேதான் சார் திருப்பி சொல்றேன். இதே மோடி மத்தியில் இருக்கும்போது அந்தமானில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம். மேகதாதுல ராகுல் காந்தி ஸ்டாண்ட் என்ன சார்? இல்ல ரொம்ப சிம்பிளா வச்சிரோம். ராகுல் காந்தி ஸ்டாண்ட் என்ன மேகதாதுல? இங்க தான் கிளியரா சொல்லிட்டோம்ல சார். மேகதாது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அது மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு சார். சார் நீங்க அந்தமான் இஷ்யூ, நான் வந்து அதாவது வந்து தன்மையில இது ரெண்டுமே வேற தனித்தனியான விஷயங்கள். தன்மையில இது வேறுபட்ட விஷயங்கள். அந்தமானோட இஷ்யூ வேற மாதிரி இஷ்யூ, காவேரி வேற மாதிரி இஷ்யூ, சரிங்களா? நீங்க இது ரெண்டுத்தையும் முதல்ல ஒப்பிடுறதே சரியான ஒப்பீடு கிடையாது. இன்னொன்னு, நீங்க நம்ம எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது யார்கிட்டனா, பிரதமர் கிட்ட. ஆல் பார்ட்டி மீட்டிங் வைக்கணுமா? ஆமா வேணும். ஆல் பார்ட்டி உங்களுடைய கூட்டணியில நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். ஆல் பார்ட்டி மீட்டிங் வேணுமா? அது ஜனநாயக கருத்து. எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உண்மை இருக்கு ஜனநாயகத்துல. ஆல் பார்ட்டி மீட்டிங் வேணும்னா சரி, அதை அரசுக்கு கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும், அதுல தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனா நீங்க எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபார்மலா வந்து காங்கிரஸ் கட்சியை நீங்க குறை சொல்றதும் திரு ராகுல் காந்தி அவர்களை குறை சொல்றதும் எந்த விதத்துல சரியான விஷயம்? இது ரொம்ப இன்ஃபார்மலான ஸ்பீச். திஸ் இஸ் நாட் ஹவ் சிஸ்டம் ஆபரேட்ஸ். இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்க சார். இன்னொன்னு நான் கேக்குறேன், கர்நாடகால இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன? கர்நாடகாவில் எடியூரப்பா பையனும் போயிட்டு அணைக்கு முன்னாடி நீங்க திறந்தீங்கன்னா நாங்க உட்காந்துருவோம், அணைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அங்க இருக்க வட்டல் நாகராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? அங்க இருக்கும்போது நம்ம மாநிலம் எல்லாரும் ஒன்னா நின்று தானே நம்ம கர்நாடகாவை எதிர்க்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா நின்று கர்நாடகா இருக்கணும். இது பண்ணிக்கிறது மாணிக்கம் தாக்கூர் சொல்றாங்க. அதுதான் எல்லா கட்சியும் ஒன்றிணையணும் சார். ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தா எப்படி சார்? இந்த இஷ்யூல கர்நாடகாவில் பாருங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி கைகோத்து ஒன்னா இருக்கா. இங்க ஆளுங்கட்சியை குறை மட்டும் தான் சொல்றாங்கன்னு அவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்.